இது சொல்லிட்டா உடனே ஐயோன்றோம், அடுத்த வருஷம் அப்புறம் யாரும் வர மாட்டான். சரியா? எல்லாத்தையும் ராங்காவே புரிஞ்சு கூடாது. வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று அந்த பெருமாளுடைய திருவஞ்சன சேவையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய 5 கருட சேவை, அதை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு திருவாலி திருநகரின்னு ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசம் திருமங்கையாழ்வாருடைய கிங்டம், அவருடைய எம்பரர்ஷிப்ல இருக்கக்கூடிய 11 திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துல தை மாசம் அன்னைக்கு 11 கருட சேவைன்னு ரொம்ப பிரசித்தமா எழுந்துடுவான். ஏன்னா திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்துல பெருமாளை சேவித்தவர். பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்ய மங்கள விக்கிரகம் என்பதாக 2 கான்செப்ட் உண்டு. நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணது. திவ்யாத்ம ஸ்வரூபம், திவ்ய மங்கள விக்கிரகம்னு 2 கான்செப்ட். அதுல திருமங்கையாழ்வார் முழுக்க ஈடுபட்டது எதுலன்னா இந்த திவ்ய மங்கள ஸ்வரூபத்துல தான் ஈடுபட்டு. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். இந்த ஸ்டேஜ்ல பெருமாளத்துல அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டி இருக்கு. ஆனா திருமங்கையாழ்வார் சொன்னதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும். ஏராகர் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கூட நீங்க பார்க்கலாம், ஹோட்டல்கள் இருக்கும். அந்த ஹோட்டல்கள்ல ஜென்ரலா எல்லாரும் போனா சாப்பாடு சாப்பிடலாம். ஆனால் இந்த நான்வெஜ் ஹோட்டல்ன்றது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், ஊருக்குள்ள இருக்காது, அல்லது ஏதாவது ஒரு தெரியாத ஒரு தெருவுக்குள்ளதான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப சென்டர் ஆஃப் த சிட்டியில இருக்காது, சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கவே இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இப்ப நாம தான் தள்ளி போனோம். சென்டர் ஆஃப் த சிட்டி அது ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இது ஆழ்வாருக்கு நன்னாவே தெரியும். மக்களுக்கு எதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்றத வச்சுட்டு தான் ஆழ்வார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சைலண்டா பார்த்தா வயலண்டா தெரியும். ராமனுக்கு சீதாதேவி சந்தனம் பூசி விட்டாளாம். ராமனுக்கு சீதை பூசின சந்தனம் எப்படி இருந்தது? வால்மீகி அழகா சொல்லலாம் இல்லையோ, வராஹ ருதிராபேன சுச்சினாச்ச சுகந்தினா அப்படின்ற பன்றியினுடைய ரத்தம் போல செவந்த சந்தனம். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிதான் சொல்லணும்னா, சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு சில கঠিனமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சொல்லித்தான் ஆகணும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு என்ன பண்ணிட்டார், நல்ல போக்கியமான முயல் மாமிசம் இருக்கு, சஷகம் முயல் மாமிசம் இருக்கு, அதை விட்டுட்டு யாராவது காக்கா மாமிசத்தை சாப்பிடுவாளா? ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது. அந்த அதிபோக்கியமான அந்த முயல் மாமிசம் இருக்கச்சே காக்க மாமிசத்துக்கு யாராவது ஆசைப்படுவாளா? அதுல என்ன இருக்கும்? வெறும் ரக்கையும் எலும்பும் தான் இருக்கும், பிரயோஜனமே இல்லை, டேஸ்டும் இருக்காது. அதை சாப்பிட்டா உன்னிகிருஷ்ணன் குரல் வராது. அதனால ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்று ஆழ்வார் கேட்கிறார். அதுக்கு தாத்பரியம் என்ன? ராமன் அவதாரம் பண்ணா, கிருஷ்ணன் அவதாரம் பண்ணா, நிருசிம்மன் அவதாரம் பண்ணா, வராகன் அவதாரம் பண்ணினா, அதெல்லாம் காக்கா ஸ்தானம். இங்க வேணுகோபாலன் சேவை சாதிக்கிறார், துளசி தோட்டம் பார்த்தசாரதி சேவை சாதிக்கிறார், கோட்டை ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறார், மார்க்கெட் ஸ்ரீனிவாசன் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அதிபோக்கியமான முயல் மாம்சம். அர்ச்சாவதாரத்துல பகவான அனுபவிப்பதை காட்டிலும் வைகுண்டம் கூட தேவையில்லைன்னு சொன்னவர் திருமங்கையாழ்வார். அதுதான் திருமங்கையாழ்வாருடைய தன்னேற்றம். அந்த திருமங்கையாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்றவர் சுவாமி தேசிகன். கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோர் என்று சுவாமி தேசிகனுக்கு மங்களாசாசனம் பண்றோம். கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோர், கலியன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த அர்த்தங்கள் நமக்கு எடுத்து காண்பித்தவர் யாரு? சுவாமி தேசிகன். அந்த சுவாமி தேசிகன் சாதித்தார், சத்யம் ஷபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. தேவப்பெருமாள் தேவப்பெருமாள் முழுக்க தேவப்பெருமாள்கிட்ட மண்டி இருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். வரதன் அப்படின்னா வரதனை தவிர்த்து வேற எதுவும் கிடையாது. என் அமுதனை கண்ட கண்கள், என் வரதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு சொல்லக்கூடியவர் சுவாமி தேசிகன். அந்த சுவாமி பிரதிஜ்ஞை பண்றார், ஹே வரதா, உன் சன்னிதானத்துல நான் பிரதிஜ்ஞை பண்றேன், உன் சன்னிதானத்துல சத்தியம் பண்றேன்,